வணக்கம் மக்களே. பணத்தை எப்படி சேமிக்கிறதுன்னு பார்ப்போம். முதல்ல பணங்கிறது வந்து ஒரு ஆற்றல், ஒரு பொதுவான ஆற்றல். நம்ம பணத்தை சேமிக்கணும் அப்படின்னாக்க, நம்ம பணத்தை சேமிக்கிறது மட்டும் தான் யோசிக்கணும். ஒரு வருமானம் வரும்போது அந்த வருமானத்த பத்தி, செலவ பத்தி யோசிக்கக்கூடாது. அந்த பணத்தை எதுலயாச்சும் எப்படியாவது சேமிக்கணும் அப்படின்னு மட்டும் தான் யோசிக்கணும். ஒரு பணக்காரன் பணத்தை சேமிக்கணும்னு நினைக்கிறான். ஆனா, பணம் வர்றதுக்கு முன்னாடியே ஒரு நடுத்தர மக்கள் பணத்தை எப்படி செலவு பண்றது, யார் யாருக்கு என்னென்ன குடுக்குறதுன்றத பத்தி யோசிக்கிறாங்க. இதுதான் வித்தியாசம். பணத்தை சேமிக்கணும் அப்படின்னாக்கா, வெறுமனே நீங்க பணத்தை சேமிக்கிறத மட்டும் தான் யோசிக்கணும். பணத்தை சேமிக்கிறதுக்கு உண்டான படங்கள நீங்க தேடி தேடி சேகரித்து வச்சுக்கிறங்க. எப்படியாச்சும் படங்களும், உண்டியல் போன்ற படங்களையும், பணத்தை சேகரிக்கக்கூடிய வாசகங்களையும் நீங்க உங்களுடைய படுக்கறையிலும், பூஜை அறையிலும் உங்க கண்ணுல அடிக்கடி படுற மாரி வச்சுக்கங்க. இது கொஞ்ச நாள்லயே நீங்க பணத்தை சேமிக்கிறதுக்கு உங்களுக்கு உதவும். நம்மளால ஒரு குறிப்பிட்ட வழியா வரக்கூடிய பணத்தை மட்டும் தான் நம்ம சேமிக்க முடியும். அது எந்தெந்த வழின்னா, அடுத்து ஒரு முழு வீடியோவில் விளக்கமா போடுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வீடியோவ பாருங்க. பணத்தை சேமிங்க. சந்தோஷமா வாழுங்க.